தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து குறிப்பாக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இதை பொதுமக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல மும்முனை போராட்டத்தைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. குறிப்பாக யுஜிசி வரையறையில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்த அந்த திருத்தங்கள், அவற்றை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் வன்மையாக கண்டித்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியோடு நிற்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக 6ஆம் தேதி பிப்ரவரி 6 தலைநகர் டெல்லியிலே மாணவரின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை டெல்லியிலே நடத்தின திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் சார்பில் நடைபெற்றது. அது இந்தியாவில் இருக்கின்ற பிஜேபி அல்லாத மாநிலங்கள் ஆளுகின்ற அனைத்து மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களே வந்து கலந்து கொண்டார். அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இது எவ்வளவு பெரிய துரோகம், மாநிலங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக எப்படி பறிக்க நிற்கிறது என்பதை உணர்ந்து கண்டன குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார் இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது? நிதி நிலைமை சரியில்லை, எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று, சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு என்றாலும் கொடுக்க மறுக்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு என்றாலும் கொடுக்க மாட்டேன்றார்கள். ஆக தமிழ்நாட்டை எப்படியும் பழிவாங்க வேண்டும். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே புரட்சிகரமான திட்டங்களை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகள் விளங்குகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த காலை உணவு திட்டத்தை கனடாவில் இருக்கிறவர்களை பாராட்டுகிறார்கள். பத்திரிகையிலே கூட நான் செய்தி பார்த்தேன், வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன். ஐநா சபையிலே கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது. ஆனால் மோடியினுடைய அரசால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார். இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நடிக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே இதே ஆளுநர் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஆட்சி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவரே நேரடியாக ஆய்வு செய்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். எங்கள் மீது வழக்கு போட்டார் எடப்பாடி. இவர்களுக்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. மாநில உரிமைகளை காப்பதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி அன்றைக்கு கவர்னராக இருந்த புரோஹித் அவர்களை கண்டித்து ஆளுநர் மாளிகையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஏதோ பேரளவுக்கு மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு பூராவிலும் பிஜேபி அரசுக்கு, மோடி அரசுக்கு எதிர்ப்பலை இருப்பதை கேட்காமல் விட்டுவிட்டால் சரியிருக்காமல் ஒப்புக்கு சப்பான் என்று சொல்வார்களே, அதுபோல பேரளவில் வலிக்காமல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், எவ்வளவு நெருக்கடியான காலத்தில்
இதை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இந்த நிலையிலும் தமிழ்நாட்டிலேயே இந்தியா 13 திட்டங்களில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக விளங்கியிருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு எங்களுடைய தலைவர் அவர்களும் காட்டியிருக்கிறார். நாங்களும் பேசியிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடி இன்னும் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பொறாமை என்னவென்றால், தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. இங்கே பெண்கள் 41% வேலைக்கு போகிறாங்க, படிப்பிலே உயர்ந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நாம் இருக்கிற அந்த பகுதியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற வைத்தறிச்சலின் காரணமாக செய்கிறார்கள் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள்.